வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல டாட் ப்ரோகிராம்ல மேப்னா என்ன? அந்த மேப்ப எப்படி யூஸ் பண்றது? வேல்யூ எப்படி இனிஷியலைஸ் பண்றது? எப்படி அத ஆக்சஸ் பண்றது? அத எப்படி இட்டரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ அதுல இன்னும் கொஞ்சம் அடிஷனலா சின்ன ஆப்பரேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம லாஸ்ட்டா பார்த்திருந்த எக்ஸாம்பிள் தான். இத எடுத்துக்கங்க. இப்போ அ இதுல நேம்ன்னு சொல்லிட்டு இருக்குங்களா? இந்த நேம் இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துச்சுல்ல வேர் நேம் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு குடுத்து பர்சன் ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இப்போ இந்த நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. இது நம்மளுக்கு தெரியும். இப்போ இது இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டீஸ் அந்த ஸ்ட்ரிங்குக்கான ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் மெத்தட்ஸ் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அப்ப நேம் டாட்ன்னு சொல்லிட்டு குடுத்தேன். இங்க பாருங்க. ஹாஷ் கோடு, ரன் டைம், டூ ஸ்ட்ரிங்கு இந்த மாரி தான் வருதே கோசரம், நார்மலா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு இந்த மாரி டாட் வச்சுனா நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் மெத்தட்ஸ் வரும்ல. அது இங்க வரல. இது என்ன பண்ணுது அப்டின்னா, இது இப்போ ரன் டைம்ல தான் இது கன்வெர்ட் ஆகும். இப்போ கம்பைல் டைம்ல இது என்ன டேட்டா டைப் அப்படின்றது இது தெரியாது. ஓகேங்களா? இது ஸ்ட்ரிங்கா இல்ல என்னன்றது தெரியாது. ரன் டைம்ல தான் தெரியும். இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க முடிச்சுட்டு ஆஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துங்க. ஓகேங்களா? இப்படி ஆஸ் ஸ்ட்ரிங்ன்னு சொல்லிட்டு குடுத்தோம்னா, இது ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிட்டு நேம்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க நேம் டாட் இங்க பாருங்க. ஸ்ட்ரிங்குக்கான எல்லா ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் மெத்தட்ஸ் வருது. ஓகேங்களா? இங்க வேர்ன்னு குடுக்கலாம். அப்படின்னா இங்க ஸ்ட்ரிங்ன்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்ன்னு குடுத்துட்டு இந்த மாரி குடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி ஆஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். ஓகேங்களா? இது ஆஸ் ஆப்பரேட்டர். அப்புறம் நல் வேல்யூஸ். நல் வேல்யூஸ்னா இப்போ இங்க பாருங்க. பிரிண்ட் பர்சன் ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். எனக்கு இங்க இதுக்கான அவுட்புட் வருது. ஓகேங்களா? ஆனா இப்ப இதுவே இதுல பிரிண்ட் கலர்னு குடுக்குறேன். ஓகேங்களா? பர்சன் டாட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். கலர்னு குடுத்துட்டு இப்ப இத நான் ரன் பண்றேன் பாருங்க. கலர்னு ஒண்ணு நமக்கு இல்ல. அதனால நம்மளுக்கு நல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? நல்லுன்னா நோ வேல்யூ. அதாவது அப்படி ஒரு வேல்யூ இல்ல அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கலர் அப்படின்ற மாரி இல்ல. அதனால இது மாரி நல்லுன்னு சொல்லிட்டு வருது. இதே மாரி வேல்யூ இல்லன்னா நல்லுன்றது வரும். ஓகேங்களா? வேல்யூ இல்லன்னா நல்லுன்றது வரும். இத எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இஃப் பர்சன் ஆஃப் கலர் ஈக்குவல் டு இது நல். நல்லாக இருந்துச்சு அப்படின்னா, பிரிண்ட் நோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கங்க. சும்மா நம்ம இது மாரி பண்றோம். எல்ஸ் பிரிண்ட் இந்த இடத்துல நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துறோம். பாருங்க வேல்யூ இல்ல. அதனால நல்லுன்றது வந்துச்சு. அதாவது இந்த இடத்துல இந்த லைன்ல அது நல்லன்றது செக் பண்றோம். எஸ் நல்லுன்னு இருக்கு. அதனால நோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? இது நல். இந்த நல்ல பத்தி நல்லுன்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இந்த டாட் ப்ரோகிராமிங்ல. இத பத்தி இன்னும் டீட்டெயிலா டெப்த்தா பின்னாடி வர செஷன்ஸ்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சீங்க? நல் அப்படின்னா ஒரு எம்ப்டியான வேல்யூ, நோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது மாதிரி மேப்ல இது மாதிரி இல்லாத ஒரு கீயை கொடுக்குறோம் அப்படின்னா இது மாதிரி நல்லுன்றது எடுத்துக்கும். நோ வேல்யூ அப்படின்றது இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் இட்டரேஷன். நம்ம ஆல்ரெடி இட்டரேஷன் பார்த்துருந்தோம். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். எடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் டாட் ஃபார் ஈச்னு சொல்லி கொடுத்துருந்தோமா? இப்போ ஃபார் வேர் கீ இன் பர்சன் டாட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் கீ இப்படின்னு கொடுத்தோன்னா பாருங்க எனக்கு கீ மட்டும் பிரிண்ட் ஆகும். இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். நான் இப்போ பாருங்க எனக்கு கீ மட்டும் வருது. இதே நான் வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு வேல்யூன்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல keys டாட் வேல்யூஸ். இப்போ இது இந்த இடத்துல ஜஸ்ட் வேல்யூ மட்டும். ஃபர்ஸ்ட் 3 இருக்குது, இந்த இடத்துல கீ, இங்க 3 இருக்குது, இதுக்கான வேல்யூஸ். சரி எனக்கு கீயே வேணும் வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ட்ரி அப்படின்றது கொடுத்துங்க. என்ட்ரி இன் பர்சன் டாட் என்ட்ரிஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, இது வந்து ஒரு என்ட்ரி, இது வந்து இன்னொரு என்ட்ரி, இது வந்து இன்னொரு என்ட்ரி, ஓகேங்களா அப்படின்றது சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கீ கோலன் டாலர் சிம்பிள்ல கீ, இங்க எப்படி இல்லை, என்ட்ரி டாட் கீ, அப்புறம் வேல்யூக்கு வந்துட்டு டாலர் சிம்பிள் என்ட்ரி டாட் வேல்யூ இப்படின்றது கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ரன் பண்றேன். இங்க பாருங்க கீ வேல்யூ ஓகேங்களா, இந்த மாதிரி எனக்கு வந்து வருது, ஓகேங்களா. இது வந்து இன்டரேஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல ஆஸ் ஆப்ரேட்டர்னா என்ன, இந்த மாதிரி மேப்ல இருக்கிற ஒரு 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 கீக்கு அதை வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேட்டா டைப் வந்து மாத்துறோம், ஓகேங்களா. இந்த மாதிரி இப்போ இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து என்ன டேட்டா டைப்ன்றது தெரியாது, ரன் டைம்ல தான் வந்து கன்வெர்ட் ஆகும். இது வந்து நம்ம வந்து கம்பைல் டைம்லயே மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் நல் வேல்யூஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது நல் வேல்யூஸ்னா நோ வேல்யூ, அப்படி ஒரு வேல்யூ வந்து இல்லை அப்படின்னா நல் வேல்யூஸ்ன்றது வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் இதை எப்படி இன்டரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஓகேங்களா. தேங்க்யூ.